பொழியட்டும், நல்வளங்கள் தங்க தமிழ் போல் தலைத்து. பொங்கல் திருநாள் புலரட்டும், பன்னலங்கள் திங்கள் ஒளியாய் திகழ்ந்து. பொங்கல் திருநாள் பொழியட்டும், பொன்மலராய் உங்கள் மனமும் உயர்ந்து. பொங்கல் திருநாள் புகழட்டும், பூந்தமிழை எங்கும் இனிமை இசைத்து. அம்மா, நம்ம காலேஜுக்குலாம் வந்திருக்கோம், எதுக்கு இவ்வளவு ஃபார்முலா பேசிட்டு? ஆரம்பிச்சிருவோம். வழக்கமான கிளாஸ் அசைன்மெண்ட்லாம் ஓரமா வச்சுட்டு பொங்கல் பண்டிகை மாசா செலிப்ரேட் பண்ண நம்ம பசங்க ரெடி ஆயிட்டாங்க. பொங்கல்னாலே பாரம்பரியம் தான். செம்ம கெத்தா ட்ரெடிஷனல் லுக்கோட நான் ரெடி, நீங்க ரெடியா? ஜல்லிக்கட்டுக்கு துள்ளி வர காலம் மாதிரி நம்ம பசங்களும் பொங்கல் பண்டிகையை கொண்டாட தயாராக்கிட்டாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டன்னு நம்ம ஈரோட்ல இருக்கக்கூடிய வீசுக்கு காலேஜுக்கு நம்ம புதிய தலைமுறை டீம் பொங்கல் கொண்டாட வந்திருக்கோம். பொதுவாக காலேஜில் நடக்கக்கூடிய பொங்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஈவெண்ட் ஒவ்வொரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். ஆனால் சில பேர் வந்து நிறைய இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனால் சில பேர் வேடிக்கை பார்க்கறதுலேயே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இங்கே ஒரு கேங் உட்காந்துருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்குல்ல, உங்க காலேஜை பத்தி சொல்லுங்க. எங்க காலேஜ் வந்து நல்ல காலேஜ், நல்ல பொங்கல்னால நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். உங்க காலேஜில் எப்பயுமே பொங்கல் செலிப்ரேஷன் மற்ற காலேஜை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும்? எல்லாமே நல்லா பண்ணுவோம். சரி, ஓகே. எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்காங்களா, நீங்க விளையாடல? இது டான்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், டான்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீங்க உட்கார்ந்து ஆடியன்ஸா இருக்கிறீங்க. நீங்க என்ன என்ஜாய் பண்றீங்க? நீங்க ஆடியன்ஸ். சரி, ஓகே. பொங்கல் எதுக்கு செலிப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லுங்க. உழவர் திருநாளை முன்னிட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்றாங்க. சரி, ஓகே. உங்களுக்கு உழவர் திருநாள் சொல்லுங்க. உழவர் திருநாளுக்கு பொங்கல் செலிப்ரேட். ஓகே, இப்ப பொங்கல் செலிப்ரேட் பண்றாங்கல்ல, அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பொங்கல் கோட் ஒன்று சொல்லுங்க. தெரியலையா? சரி, ஓகே. நீங்களுக்கு பொங்கல் கோட் ஏதோ ஒன்று சொல்லுங்க. பொங்கல் தத்துவம் எப்படி வேணா இருக்கலாம், கலோக்கலா இருக்கலாம், இல்ல இலக்கியத்துல இருக்கிறதா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். எப்பயுமே பொங்கல் வந்துட்டு இந்த மாதிரி பொங்கல் கன்ஃபார்ம் வைப்பாங்க. மாட்டு பொங்கல் அதெல்லாம் இருக்கும். எங்க காலேஜ்ல எப்பயும் வருஷம் பொங்கல் நல்லா நடத்துவாங்க. இந்த டைம் நல்லா எக்ஸ்ட்ரா நிறைய பண்றாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்ப பாருங்க, நான் மட்டும்தான் உட்காந்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் பாதி பேர் காணோம், இந்த பக்கம் பாதி பேர் காணோம். இருந்தாலும் நான் விட போறதில்ல, தேடி போய் திருப்பி அடுத்த ஆள்கிட்ட கேள்வி கேட்போம். ஸ்டூடெண்ட்ஸ் தான் போறாங்க. இங்க மேம், நீங்க எல்லாம் டீச்சர்ஸா, ப்ரொஃபசர்ஸா? சரி, நீங்க சொல்லுங்க, உங்க காலேஜோட பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணி நீங்க ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணாம இங்க வந்து ஓரமா உட்காந்துருக்கீங்க? நாங்க ஸ்பெஷலா டீச்சர்ஸ் டே அன்னைக்கு தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அது என்ன டீச்சர்ஸ் டே? பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாத்துக்கும் தானே. பொங்கல் செலிப்ரேஷன் உட்காந்து இப்ப நாங்க வியூவர்ஸா பாத்துட்டு இருக்கோம். உங்களை ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ண கூடாது அப்படி எல்லாம் கிடையாது. சொல்லுங்க, போய் கேட்கலாம். வள்ளிக்குமே இல்ல, இவங்களா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. மைக் அப்படியே திருப்பி பொங்கலை பத்தி இலக்கியத்துல ஏதோ ஒரு வாக்கியம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நாங்க கண்டினியூ பண்ணி சொல்லுங்க. இல்ல, நீங்க சொல்லுங்க. ஈஸியா இருக்குல்ல? ஆமா, ஈஸியா இருக்கு. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு ஆக்சுவலா வந்து வருஷம் ஃபுல்லா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க கேப்பீங்க. இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க ஏதோ ஒன்று சொல்லுங்க. பொங்கல் விஷயம் சொல்லலாம். அனுப்பிச்சது யாரு? அனுப்பிச்சது வந்து உங்களுடைய உங்க காலேஜோட ஓனர். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் சார். சிம்பிளா வந்து விஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. நம்ம வேற ஆள்கிட்ட போலாம். நம்ம அந்த பக்கம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேள்வி கேட்ட ஆரம்பிச்ச உடனே ஒரு கேங்கே வந்து காலியாகி போனாங்க. இந்த பக்கம் இருக்கவங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு ஆன்சர் பண்றாங்களா இல்ல இவங்களுக்கு காலி பண்றாங்களா அப்படிங்கறது பாக்கலாம். இருங்க, கேள்வியா கேட்கல, அதுக்குள்ள ஓடுறீங்க.
நம்மள சுத்தி அழகான பெண்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். என்ன பொங்கல்லாம் பொங்குச்சா? பொங்கல்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன ஞாபகம் வரும்? மாடு. வேற? ஃப்ரெண்ட்ஸோட என்ன பண்ணுவீங்க? மாட்டு பொங்கல் அன்னைக்கு விஷ் பண்ணுவோம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு விஷ் பண்ணுவீங்களா? ஓ, அந்த 80s காமெடி. ஓகே, நீங்க? கரும்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். உங்களுக்கு? ஒயிலாட்டமா? ஆடுவீங்களா ஒயிலாட்டம்? எனக்கு ஆட தெரியாத. நான் பொங்கல் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் பொங்கல்னா? ட்ரெடிஷனலா அன்னைக்குதான் வந்து இருக்கிற ட்ரெடிஷனல் ட்ரெஸ்லாம் தேடி புடிச்சு எடுக்கிறது. ஓகே, உங்களுக்கு? சிலம்பா ஆடுவீங்களா? சூப்பருங்க. ட்ரெடிஷனலா ட்ரெஸ் போடுறதெல்லாம் பிடிக்கும். பொங்கல் வைக்கும் போது நம்ம ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். என்னென்ன பண்ணுவோம்னு தெரியுமா? சாமி கும்பிடுவீங்க, அப்புறம் கோலம் போடுவோம். வேற? பொங்கல் செய்வாங்க. எவ்வளவு ஒரு பிரில்லியன்டான ஆன்சர் பாத்தீங்களா? பொங்கல் வைக்கும் போது பொங்கல் செய்வாங்க. சூரியனை வணங்குவாங்க, அது தெரியுமா? சூரியனை வணங்குவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணுவாங்க. பொங்கல் அன்னைக்கு கொலவை போடுவாங்க. ஓகேவா? இப்ப ஒரு சின்ன காம்படிஷன் பண்ண போறோம். யார் பெஸ்டா கொலவை போடுறீங்க அப்படின்னு பாக்க போறோம். கிளஞ்சு ஓடக்கூடாது, நில்லுங்க. பெஸ்டா கொலவை போடுறவங்களுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. சும்மா தெரிஞ்ச வரைக்கும் போடுங்க. ஓகேவா? ரெடி? எங்க இருந்து ஆரம்பிப்போம்? அடேங்கப்பா, பயங்கரமான கொலவையா இருக்கு. இன்னொரு தடவை போடுங்க. நீங்க போடுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நீங்க பிராக்டிஸ் எடுத்துட்டு இருந்தீங்களா? ஓகே, இதுதான் கரெக்டா இருக்கு. இன்னொரு தடவை போடுங்க. க்ளோஸ் அப் வைங்க ப்ரோ. சத்தமா லாங்க. அருமை. கல்லூரி படிச்சாலும் அழகா கொலவை போடுறாங்க. அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ ஏன் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரெடிஷனல் லுக்ல வந்திருக்காங்க, வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அவர்கிட்ட கேட்கலாம். ப்ரோ இங்க பாருங்க. ப்ரோ இங்க வாங்க, ஓடாதீங்க, இங்க வாங்க. ப்ரோ டயர்டா இது. இப்போ நீங்க வந்து ட்ரெடிஷனல் லுக்ல வந்திருக்கீங்க. உங்க காலேஜ் பத்தியும் உங்களுடைய ட்ரெடிஷனல் லுக்கை பத்தியும் சொல்லுங்க. இது எல்லா வருஷமும் இதே மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. என்னது? நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. தனித்தனியாக பண்ணுறாங்க. வீட்டு தனியாக, விசி வீட்டு தனியாக, தனித்தனியாக பண்ணும்போது நல்லா இருக்கு பார்க்கும்போது. இதெல்லாம் புதுசாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் இந்த காலேஜில்? அதே மாதிரி பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குது. பொங்கலை பற்றி சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஃபேமஸ். ஏன்னா நீங்கள் உங்கள் அட்டையரை பார்க்கும்போது விஜயகாந்த் சார், அதே மாதிரி அப்படி அதே மாதிரி இருக்கு. விஜயகாந்த் மாதிரியே பேசுறீங்க. ஏதோ ஒரு டைலாக் சொல்லுங்க. ஏதோ ஃபேவரட். அவனை கூப்பிடுறீங்களா? அவங்களை அப்போ கூப்பிட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு விஜயகாந்த் டைலாக் எதுவும் சொல்லுங்க. விஜயகாந்த் டைலாக்கா? உங்களை பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருக்கீங்க, அதே மாதிரி ஏதோ டைலாக் சொல்லுங்க. கேமராமேன் நின்றுட்டு என்ன ப்ரோ இதெல்லாம் கேள்வி? கேமரா வேணா அப்படி சைடில் போக சொல்லிக்கலாம். ஏதோ சொல்லுங்க. என்ன விஜயகாந்த் பத்தி? நான் விஜயகாந்த் மாதிரி இருக்கேன்னு சொல்றீங்களா? ஆமா, நீங்க விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்க. அந்த அளவுக்குலாம் சீன் வேணாம் ப்ரோ. சரி, ஏதோ ஒரு டைலாக், பிடிச்ச டைலாக் பொங்கலை பத்தி ஏதாவது சொல்லணும். ஏதோ ஒரு நடிகர் பேசுனது பொங்கல் டைலாக் ஏதோ ஒண்ணு. இப்போ டக்குன்னு கேட்டா எப்படி ப்ரோ சொல்றது? சரி, விஜய், அஜித். சாரி ப்ரோ, டப்புன்னு எதுவும் ஞாபகம் போக்கிரி படத்துல கூட விஜய் பேசியிருப்பாரு. என்ன பேசியிருப்பாரு? பொங்கலை பத்தி. இந்த பொங்கல் நமக்கு போக்கிரி பொங்கல் அப்படி அந்த மாதிரி. இந்த பொங்கல் எங்க தளபதி படம் வர வேண்டியது கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. ஆனா எங்களுக்கு தளபதி படம் வர அன்னைக்கு தான் பொங்கல். இது எங்களுக்கு சும்மா. இப்போ இது என்னது? இது செலிப்ரேஷன். பொங்கல் நாங்க வீட்டுல வைப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தியேட்டர்ல வைப்பீங்க. தியேட்டர்ல வைப்போம். பொதுவா காலேஜ்ல பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாலே வந்து கண்டிப்பா உரியடி இருக்கணும். அந்த உரியடி இல்லாம இருந்துச்சுன்னா அது வந்து சாட்டிஸ்பேக்ஷன் ஆகாது. அதே மாதிரி காலேஜ்லயும் சரி, ஸ்கூல்லயும் சரி, வேற ஆபீஸ்லயும் சரி, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உரியடி மேக்ஸிமம் கண்ணை கட்டி விட்டுருவாங்க. நிறைய பேருக்கு அவங்க கூட ஒர்க் பண்ற சில பேர் மேல கடுப்புகள் இருக்கும். அதே மாதிரி கூட படிக்கிறவங்க மேல கடுப்புகள் இருக்கும். ஆசிரியர்கள் மேல கூட கடுப்புகள் இருக்கும். அவங்களை வந்து எப்படி பழி வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வாங்குவாங்க. கண்ணை லைட்டா கட்டி விட்டு கரெக்டா அவங்களை வந்து யாரெல்லாம் நம்ம முன்னாடி வந்து ஹெட்டு கிட்டயோ, பாஸ் கிட்டயோ, இல்ல டீச்சர் கிட்டயோ ஸ்கோர் பண்ணணும் பாக்குறாங்களோ அவங்களை இங்கதான் வச்சு பழி வாங்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு தனியாவும் பெண்களுக்கு தனியாவும் நடந்துட்டு இருக்கு. இல்ல அன்பார்ச்சுனேட்லி என்ன நடந்துச்சுன்னா, இந்த பக்கம் ஆண்கள், அந்த பக்கம் பெண்கள். இங்க விளையாண்டுட்டு இருந்த பையன் வந்து அந்த பக்கம் கேர்ள்ஸோட இதுல போய் அடிச்சுட்டு இருக்காப்ல. அங்க பாருங்க. சரி, எந்த பானை அடிச்சா என்ன, ஏதோ ஒரு பானை அடிச்சா ஓகே அப்படின்ட்டு இருக்காங்க.
இதுல யார் உங்களுடைய டீச்சர், உங்களுடைய பாஸ் அந்த மாதிரி யார் இருக்கா? சுத்தி ஒரு எங்க டீச்சர் தான். யாரு அந்த வயலட் சட்டை வந்து எங்களோட ஹெச்ஓடி. யாரு அவரு? அவரா? ஆமா, மெக்கானிக்கல் ஹெச்ஓடி. அவர் எப்படி? சூப்பரான சார். சூப்பரான சாரா? சூப்பரான சார் தானே. அவர் மேல யாருக்கு எந்த கடுப்பு இல்லையே. சார் சூப்பர். வாங்க போய் பேசுவோம். ஆக்சுவலா இவர் தான் அவங்க ஹெச்ஓடி. பயங்கரமா வந்து ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது ஒரு ஈவென்ட் அப்படின்னா நல்லா பிஸியா தான் இருப்பாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். உங்களை பத்தி பசங்க நிறைய பெருமையா சொன்னாங்க சார். உங்க காலேஜ் பத்தி, உங்க காலேஜோடைய பொங்கலை பத்தி சொல்லுங்க. பொங்கல் செலிப்ரேஷனை பத்தி சொல்லுங்க. பொங்கல் செலிப்ரேஷன் விசிடியினுடைய ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டு. பசங்க வந்து நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஆஸ் வெல் அஸ் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மாதிரியே இந்த பொங்கல் செலிப்ரேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ உரியடியில் வந்து நீங்க தான் வந்து கண்டக்ட் பண்றீங்களா? இந்த பையன் சொன்னாப்ல உரியடிக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கோல்மால் வேலை பண்ணோம், ஆனா வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா நான் கரெக்டா அவனுக்கு கைட் பண்ணியிருந்தாங்கன்னு போய் அடிச்சிருப்பேன்னு சொன்னாரு. ஆனா வந்து மிஸ் பண்ணிட்டேங்கிறாரு. உங்களுக்கு தெரியாம ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இது என்ன நினைக்கிறீங்க? அவன் அடிக்கல இல்ல, நானும் முன்னாடி தானே இருந்தேன். அடிக்க கூடாதுங்கிறதான தப்பா சிக்னல் கொடுத்தாங்க. எல்லாருமே தப்பா கொடுக்க சொல்றாங்க. அதுதான் உரியடியோட அப்ஜெக்டிவா அவனை அடிக்க. சார் நீங்க எப்படி அடிக்க போறீங்க? அவனோட நான் கடைசியா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு. சார் எங்களுக்காக நீங்க இப்ப அடுத்து நீங்க இறங்குங்க. இப்ப இல்ல, பசங்க எல்லாம் நிறைய பேர் வெயிட். சார் எங்களுக்காக ஒரு தடவை இந்த ஈவென்ட் வந்து மெயினா பசங்களுக்கான ஈவென்ட் தான். அதனால அது என்ன இருந்தாலும் பசங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் சொல்லி நீங்க பாத்திருப்பீங்க. அதான் கபடி 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 கபடி. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப இந்த காலேஜ் பசங்களோட ஒரு சின்ன கேம் நடத்த போறேன். என்ன கேம் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு படம் வரும், ஒரு படத்துடைய பேர்ல பொங்கல் ஆட் பண்ணி சொல்லணும். அதாவது ஃபர்ஸ்ட் இப்ப விண்ணை தாண்டி வருவாயா அப்படிங்கிற மாதிரி பொங்கலை தாண்டி வருவாயா, ஓகேவா? பொங்கலை தாண்டி வருவாயா ஏதாவது இப்ப நீங்க பொங்கலை தாண்டி வருவாயான்னு சொல்றீங்க. நீங்க வந்து யோசிச்சுட்டு மேக்சிமம் 5 செகண்ட்ஸ் அதுக்குள்ள நீங்க சொல்லிடணும். அப்படி கொஞ்சம் லேட் பண்ணீங்கன்னா நீங்க லாஸ்ட், அவங்க வந்து வின். ஓகேவா? கேம் புரிஞ்சுதா? ஒன் வேர்ட்ல எப்படி பொங்கல்? நீங்க ஏதாவது சொல்லுங்க. பொங்கல் அந்த மாதிரி அப்படி எல்லாம் படமே இல்ல. நீங்க இப்ப ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் விரலுக்கு ஏத்த வீக்கம் அப்படிங்கிற மாதிரி பொங்கலுக்கு ஏத்த வீக்கம் அப்படி. ஓகேவா? ரெடியா? கேம் புரிஞ்சது இல்ல? ரெடியா? ஃபர்ஸ்ட் கேம் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட். 1000 ஒரு பொங்கல். 1000 ஒருவன். 1000 ஒரு பொங்கல்னு சொல்லி நம்ம வீட்டு பொங்கல். பொங்கல் சில்லுன்னு ஒரு பொங்கல். 1 2 3 பொங்கல் தெரி. அப்படி அப்படி இப்ப இதே இல்ல. அப்படி இல்லையா? அப்படின்னா உங்களுக்காக ஒரு இது எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன். அப்படி ஒரு வாரத்தை சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஒரு இது எக்ஸ்கியூஸ் இருக்கு, ஓகேவா? செக்க செவந்த பொங்கல். செக்க செவந்த பொங்கலா? பொங்கல் 1 2 மொரட்டு பொங்கல். அப்படின்னா மொரட்டுக்கால மொரட்டு. ஓகே. பொங்கலை போட்டு சூரரை போட்டு. ஓகே 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 ஓகே. பொங்கலே துணை. பொங்கலே துணை. பொங்கலே துணையா? அப்பே துணை இருக்கும்ல. ஓகே. அன்பே பொங்கல். 1 2 3 4 பொங்கல் முறுக்கு. அதாவது மீசை முறுக்கு. மீசை முறுக்குனா மீசைக்கு பதிலா பொங்கல். பொங்கலே முறுக்கு. காக்கி பொங்கல். காக்கி பொங்கல். ஓகே ஓகே. ஏய் நீங்க தான் அதிகமா டைம் எடுத்துக்கிட்டு யோசிங்க. 1 2 இந்த 3 இவன் தாண்டா பொங்கல். இவன் தாண்டா போலீஸ். சரி ஓகே. 1 2 3 4 பொங்கல் சங்கம். வறுக்கப்படாத பொங்கல் சங்கம். சரி ஓகே. 4 பேரும் நல்லா இருந்த பொங்கலும். பொங்கல் முருகன். என்னென்றும் புன்னகை பொங்கல். என்னென்றும் புன்னகை பொங்கல். என்னென்றும் பொங்கல். அந்த புன்னகை பொங்கல். சரி ஓகே. பொங்கலிட்டாய். 1 2 3 4 4 500 days of பொங்கல்.
500 டேஸ் ஆஃப் சம்மர், அது அப்படியே 500 டேஸ் ஆஃப் பொங்கல். படம் இருக்கா? ஆமாண்ணா, லவ் படம் நான் சொல்றேன். பொங்கல் பாயுது. ஓகே. பிரிடேட்டர் பொங்கல். பிரிடேட்டர் பொங்கல். இங்கிலீஷ் படத்துக்கு தமிழ் படத்துக்கு வா. என்னை நோக்கி பாயும் பொங்கல். ஓகே. ஓகே. 1 2 3 அட்டை பொங்கல். உங்களும் நானும். சரி ஓகே. லப்பர் பொங்கல். லப்பர் பொங்கல். சரி ஓகே. நீங்க வாங்க, நீங்க தான் உள்ள கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணல, சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. இது போங்கு. என்னது பொங்கல்? தில்லு முள்ளு பொங்கல் முள்ளு. நீங்க டுடே பொங்கல். டுடே பொங்கல். பொங்கல் டுடே. அவுட். ஓகே, இந்த கேம்ல வந்து பசங்க வந்து அவுட் ஆயிட்டாங்க, கேர்ள்ஸ் வின் ஆயிட்டாங்க. வின் ஆயிருக்கிறீங்க, கிஃப்ட் எல்லாம் எதுவும் கொடுக்க போறது இல்ல. சரி ஓகே, வின் பண்ணதுக்காக இங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தேங்க்ஸ். ஆக்சுவலா இவங்க தான் பொங்க வச்சிருக்காங்க, பொங்குனது இவங்க தான். நீங்களும் பொங்கல் சொல்லிருங்க. பொங்கல். இப்ப வந்து விக்கி ப்ரோ வந்து ஊதி தள்ள போறாரு. என்ன கேம்னு பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பிளேட்ஸ் 2 பிளேட் இருக்கும். இந்த கேம் பேர் வந்து பிளேட் டு பிளேட் ப்ளோ. இதுல மொத்தம் நிறைய பால்ஸ் இருக்கும். அதுல வந்து 10 பால்ஸ் மட்டும் அவங்க ப்ளோ பண்ணி இந்த பிளேட்டுக்கு கொண்டு வந்தா போதும். டைம் வந்து 30 செகண்ட்ஸ். ஒரு ஜான் வயிற்றுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, பண்ணுவோம். ஐயே அம்மா. நம்ம ஒரு சீரியஸா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம். எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பொங்கல் வாங்கிட்டு ரெடியா இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். அவங்க பேர் என்ன, நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்? லிங்கவேணி ADS. ஒவ்வொரு வருஷமும் இப்படிதான் செலிப்ரேட் பண்ணுவீங்களா? இந்த வருஷம் எப்படி இருக்கு? ஏதாவது காம்படிஷன்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா? டான்ஸ்ல இருக்கும். போன தடவை விட இது ரொம்ப நல்லா இருக்கு. பொங்கல்லாம் ரெடி ஆயிருச்சா? சாப்பிடுறா. ஒவ்வொரு வருஷமும் இந்த ட்ரெடிஷனலா கொண்டாடுவோம். ஒரு நாள் கிளாஸ் அசைன்மெண்ட் எல்லாம் கட் அடிச்சுட்டு கொஞ்சம் ஜாலியா இருக்கும்ல, அது எப்படி இருக்கும்? அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது. அடுத்த வருஷம் ஏதாவது பிளான் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? அடுத்த வருஷம் நம்ம சீனியர் ஆயிருவோம். அடுத்த வருஷம் 3rd இயர் தான் போறோம். அடுத்து நெக்ஸ்ட் இயர் 4th இயர் போயிட்டு சீனியரா காமிச்சிக்கலாம். அப்ப நம்மளோட வைப்லாம் காமிச்சிக்கலாமா? ஓகே. உங்க பேர் என்ன? ஸ்ரீநிதி. என்ன டிபார்ட்மெண்ட்? சும்மா அமைதியா தான் இருப்பீங்களோ? செலிப்ரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் டான்ஸ்ல பண்ணீங்களா? பார்ட்டிசிபேட். அடுத்த வருஷம் சீனியர்லாம் ஆக போறீங்களா? 3rd இயர். 3rd இயர் சீனியர் தானே? ஜூனியர்ஸ் கிட்ட ஏதாவதுலாம் இல்ல. வாங்க வாங்க. உங்க பேரு? சரண். என்ன டிபார்ட்மெண்ட்? ADS. எந்த வருஷம் படிக்கிறீங்க? 2nd இயர் படிக்கிறேங்க. ஜாலியா இருக்கா? ஜாலியா இருக்கு. வழக்கமா கிளாஸ் அசைன்மெண்ட் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் கட் அடிச்சு கொஞ்சம் ஜாலியா வைப் பண்றேன். ஜாலியா இருக்கு. பொங்கலா ரெடியா? சாப்பிடுறீங்களா? இல்ல பரவாயில்ல. பொதுவா பொங்கல் பண்டிகைனாலே நம்ம மாடு பார்த்திருக்கோம், காளை பார்த்திருக்கோம், ஏன் ஆடு கூட பார்த்திருக்கோம். ஆனா எனக்கு வந்து இந்த குதிரையை இங்க பார்க்க புதுசா இருக்கு. இது எதனால பயன்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம பரமசிவம் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தி சொல்லுங்க, இது எதனால பயனாகுது? இது வந்து நமக்கு வந்து வளர்ச்சி, ஆசைக்கு வளர்க்கிறது, ஒரு பெருமைக்கு வளர்க்கிறது. அது குட்டி சுழி 11 சுழி சுத்தமா போட்டா ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு விற்போம். ஒரு 3 மாசத்துல இருந்து 4 மாசத்துக்குள்ள பிரிச்சிடலாம். ஆனா அதே சுழி தப்பா போட்டா காசு கம்மி தான். இந்த ரைடிங்கு ஓட்டருக்கு, ஒரு பொங்கல் பண்டிகை கொண்டாடுறது, அப்புறம் கோயக்குளம், இந்த கும்பாபிஷேகம், இதுக்கெல்லாம் போறது. இந்த குதிரை வந்து எங்களுக்கு ஒரு தெய்வீகமான பொருள். அதனால நாங்க பாரம்பரியமா வச்சு ஏதோ பொங்கல் எங்க வேணாலும் கொண்டு போவோம். இது வந்து ஒரு சொல்ல போனா நம்மளுக்கு இது ஒரு ராஜ சொல்லின்னு ஒண்ணு இருக்கு. அது இருந்தா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். இதுக்கு செல்ல பேர் எதுவும் வச்சிருக்கீங்களா? ஜான்சி ராணி. ஜான்சி ராணி, சூப்பர். ஜான்சி ராணி. இப்போ வந்து நான் சின்ன வயசா இருக்கப்போ நான் குதிரை வண்டியில தான் ஸ்கூலுக்கு போயிருக்கேன். என் அம்மா அப்பா ஏத்தி விடுவாங்க குதிரை வண்டியில. அந்த குட்டி பின்னாடி ஓட்டையெல்லாம் வச்சு அதுலலாம் டாட்டா காமிச்சு போயிருக்கேன். இப்பெல்லாம் அதெல்லாம் போறாங்களா? போறாங்க.
போறாங்க. நல்லா கோயில் குளம் கல்யாணம் முடிச்சா கூட பொண்ணு மாப்பிள்ள அப்படி போற மாதிரி வண்டி இருக்குது. 2 குதிரை போட்டு சாரை போட்டு ஓட்டுவோம். பொண்ணு மாப்பிள்ளைக்கு வர வச்சு ஓட்டு போயிடும். அதே போல கல்யாண மாப்பிள்ளை இலக்கையிலையும் குதிரை கொண்டு போய் அழைச்சிட்டு வருவோம். மேல உட்காந்துருக்க ஜாலியா இருக்குதுல. ஜாலியா இருக்குது. இது என்ன விக்கி, வண்டி? இப்ப பார்த்தோம்னா தமிழர் பாரம்பரியத்துல தவிர்க்க முடியாத ஒண்ணு இந்த மாடு. எஸ், மாடு நிறைய விதத்துல யூஸ் ஆகும் இனியா. உழவுக்கு, முக்கியமா ரேக்லா ரேஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ப்ரோ, இது என்ன வண்டி? நான் ரேக்லா வண்டிண்ணா. ரேக்லா வண்டி. சின்ன வயசுல ரேக்லா வண்டிலாம் ஓட்டுறீங்களே, பயமா இல்லையா? பயம்லாம் இது இல்லைண்ணா. பயம்லாம் இல்ல. இது இல்லை. இது என்ன, எப்படி இந்த மாடெல்லாம் வளர்க்குறீங்க? என்ன ட்ரைனிங்லாம் கொடுப்பீங்க? தோட்டத்தில் நீச்சல் போறது, அந்த மாதிரி வண்டி ஓட்டுறது, ஈவினிங் டைமு, மார்னிங் டைம், அந்த மாதிரி ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரி ரேக்லா வண்டி பூட்டிட்டு ஓட்டுவாங்க. ஓ, நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் படிப்பு முடிஞ்சதுங்கண்ணா, விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேங்கண்ணா. படிப்பு முடிச்சுட்டு விவசாயம் பண்றீங்க. ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரி ஃப்ரீ டைம்ல நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதாங்க. ரேஸ் எல்லாம் போவீங்களா? எல்லாத்துலயும் கலந்துக்குவீங்களா? பிரைஸ் எல்லாம் அடிச்சிருக்கீங்க? அடிச்சிருக்கிறேண்ணா. என்னென்ன பிரைஸ் எல்லாம் அடிச்சிருக்கீங்க? என்னென்ன பிரைஸ்னா ரேக்லாவில் கோப்பை. இது எவ்வளவு பேஷனட்டா இதை பாக்குறீங்க? வாழ்க்கையில இது எவ்வளவு ரொம்ப முக்கியம்? ரேக்லா பந்தயம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மாட்டுக்கு பேர்லாம் வச்சிருக்கீங்களா? இருக்குதுண்ணா. என்ன பேரு? ராவணன். இது கொம்பன். ராவணன், கொம்பன். சூப்பர் பேரா இருக்கு, பயங்கரமா இருக்கு. உங்க வீட்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்க நீங்க இதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறத பாத்துட்டு? அது ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கண்ணா, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க வீட்ல. வண்டி எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? பயங்கர கண்டிஷனா வச்சிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. அது அப்பப்ப கிளீன் பண்ணிக்குவேன், தொலைச்சுக்குவேன், கழுவி வச்சுக்குவோம். அந்த மாதிரி வெயில்ல மழையில எல்லாம் போட மாட்டோம். செட் இருக்குங்க, செட்டில் நிறுத்திட்டா வண்டி கண்டிஷனா இருக்கு. ப்ரோ, பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே நம்ம பாரம்பரியத்தை காப்பாத்துறதுக்காக ரேக்லா பந்தயத்துல ஈடுபடுறாரு. இப்ப இருக்கிற யங் ஜென்ரேஷன்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம பாரம்பரியத்தை காப்பாத்த நம்ம மாதிரி ஈரோடு, இந்த கோவை பகுதியில இருக்க இளைஞர்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் இந்த மாதிரி முன் வந்து காளைகளை வளர்த்துனா காளைகள் விவசாயத்துல ஈடுபடலாம் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. ஓகேங்க. ஹாய்ண்ணா, உங்க காளையா? நம்ம காளை தானுங்க. ஓகே, எவ்வளவு நாளா வளர்த்திட்டு வந்திருக்கீங்க? பேர் என்ன? என்னுடைய பேர் நவீனுங்க. நம்ம காளையோட பேர் வந்து வெற்றிங்க. அந்த காளையோட பேர் வந்து பாத்தீங்கன்னா அது நம்மளது தானுங்க. தம்பிங்க. பேர் தம்பியா? அவங்க பேர் தம்பியா? அந்த காளையோட பேர் தம்பி. தம்பி கொஞ்சம் பயமுறுத்துவாரா? அந்த மாதிரி ஏதாவது? தம்பி வந்து ஈரோட்ல ஃபேமஸான காளைங்க. உள்ளதுலயே நம்ம ஹைட் மாதிரி காளை வந்து நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேயும் இல்லைங்க, நம்ம அடிச்சு சொல்லலாங்க. வெற்றியின் பேர் வச்சிருக்கீங்க. எல்லாம் ஏதாவது காம்படிஷன்லாம் போகுமா? வெற்றி அந்த மாதிரி நம்ம அழகு போட்டிக்கு மெயினா போகுதுங்க. காளையோட முகலட்சணத்துக்காக நம்ம காளை போகுதுங்க. ஒவ்வொரு காளைக்கு ஒரு அம்சம் இருக்குங்க. அதாவது மண்டை கொம்பு வந்து ஒரு வாக்குல இருக்கணும், நாக்கு ஒரு வாக்குல இருக்கணும், பல்லு ஒரு வாக்குல இருக்கணும், கால் வகையாட்டு இருக்கணும் அப்படின்னு சில இது இருக்குதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற காளைகள் வந்து முகலட்சணம் அதிகம்னு வச்சுக்கோங்களேன். 9ல இருந்து 11 லட்சணங்கள் இருக்குதுங்க. அந்த காளையோட லட்சணங்கள் வந்து நம்மள எல்லாம் கம்பேர் பண்ணா நம்மளது அதிகங்க. அதே மாதிரி காளையோட ஹைட்டுங்க மிக உயரமானதுங்க. நம்ம காளையுமே பாத்தீங்கன்னா இதோடைய ஃபோர்ஸ் வந்து வேற எந்த காளைக்கு இருக்காதுங்க. இது நம்மளுடைய நேட்டிவ் பிரீட்ஸுங்க. நம்மளுடைய நாட்டு மாட்டு இனங்கள்ல இப்போ வந்து எல்லாம் அழிஞ்சிட்டு வருதுங்க. இப்போ நம்ம ஏரியாவில் நம்ம ஒரு சிலர் மட்டும்தான் இதை வச்சு பாதுகாக்கிறேங்க. இது மெயின்டைன்ஸ் பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாதுங்க. ஓரளவுக்கு நேக்கு தெரிஞ்ச ஆட்கள் தலைமுறையா பண்றவங்களுக்கு அது பிரச்சனை இல்லைங்க. புதுசா ஒருத்தர் காலை வளர்த்துறாங்க அப்படின்னா பெஸ்ட் கண்ணுக்குட்டியில இருந்து வளர்த்தோனுங்க. அப்பதான் வந்து அதுக்கு என்ன நோய் வரும், அதை எப்படி காப்பாற்றலாம், ப்ரிவென்ஷன் எல்லாமே நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இந்த காளைக்கு வந்து வெற்றிக்கு வந்து 3.5 வயசு ஆகுதுங்க. நம்ம தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 வயசு ஆகுதுங்க. அவருக்கு 8 வயசு ஆச்சுங்களா? 8 வயசு ஆச்சுங்க. பல இதுல சாம்பியனா வந்திருக்கீங்க நம்மளுது. மாடு ப்ரோ, உங்க பேர் என்ன? வேற ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னாலே வந்து மாடு இல்லாம நல்லா இருக்காது. ஸோ அதனால இந்த காலேஜ் செலிப்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மாடு இடம்பெற்றிருக்கு. இது என்ன வகை காளை அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ, இது வந்து என்ன காளை? காங்கேயம் காளை. காங்கேயம் காளை. இந்த காங்கேயம் காளையோட ஸ்பெஷாலிட்டி என்ன? ஸ்பெஷாலிட்டி வந்து திமிழ் பெருசா வரும். அதுபோக முக அமைப்பு வந்து அழகா வந்து நல்லா கை அகலத்துக்கு வந்து அந்த முன்னாடி ரெண்டு முகம் கண்ணு ரெண்டு நல்லா அழகா வெளியே தெரியும். ஒவ்வொரு பிரீடுக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கு. காங்கேயத்துக்கு தனி அழகுனா இந்த முக அமைப்பும் திமிழும். இப்ப இந்த காங்கேயம் காளை வந்து ஜல்லிக்கட்டு போட்டிக்கெல்லாம் அனுப்புவீங்க? ஜல்லிக்கட்டுக்கு வந்து இது பெரிய சைஸ், அதனால மேக்ஸிமம் வந்து மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சிட்டு வர முடியாது. ஆனா மேக்ஸிமம் இப்ப நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஜல்லிக்கட்டுக்கு. ஆமா, ஜல்லிக்கட்டுக்கு இப்ப ரீசெண்டா
ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மாடுக்கு என்ன பேரு? மாடுன்னு சொல்லக்கூடாது. தம்பி. உங்க தம்பி. எங்களுக்கு பேர் உன் பேரு தம்பி தான். தம்பியா? வெறும் தம்பி. தம்பி பேரு தம்பி தான். பொங்கல் வைப்பு ஸ்டூடெண்ட்ஸ் செம ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்டாஃப்மே ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பக்கம் லைட்டா போய் பார்ப்போம். எப்படி பிடிச்சிட்டுனா மேம் சொல்லுங்க, பொங்கல்லாம் வச்சாச்சா? மேம் பொங்கல் வச்சாச்சு. ஃப்ரம் மார்னிங் 7 o'clock இருந்து we have started our பொங்கல். ஸோ ரொம்ப கிராண்ட் சக்ஸஸாக போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம் இந்த பொங்கல். என்ன சொல்றதுன்னா நம்ம பாரம்பரியம் தமிழ் பண்பாட்டினுடைய இது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டெய்லி யூசுவலா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டெஸ்ட் எழுது, அசைன்மெண்ட் எழுது, அதை சப்மிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருப்போம். இன்னைக்கு ஓகே கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுலாம் அப்படின்ட்டு இருக்கோம். எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க? மேம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றான். அவன் என்னன்னா இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் இருந்தா தான் அவன் ஹாப்பினஸ் மோட் போறான். ஸோ அவனுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாமே இங்க கண்டிப்பா ரிலீஃப் ஆகுது. ஸோ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஒண்ணு கேக்குறேன், பொங்கல் வச்சீங்களா? கண்டிப்பா. நீங்க வச்சீங்களா? சரி, என்னென்ன ப்ரொசீஜர் சொல்லுங்க. பொங்கல் ஸ்டார்ட்ல இருந்தா எப்பவும் போல நம்ம அடுப்பெல்லாம் வச்சுட்டு பானையில ஸ்பெஷலா நம்ம பாரம்பரியம் வேணும் அப்படிங்கறதுனால பானையில வச்சு ஃபர்ஸ்ட் அரிசி தண்ணி நல்லா கழிஞ்சு கொஞ்சம் நல்லா வடிச்சு ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம பானையில நல்லா நிறக்க வைக்கணும். ஸோ அது நல்லா கொஞ்சம் மெதுவா தீ எரிக்க அந்த பொங்கல் வந்து விழுகும். நல்லா சும்மாடு கூட்டி பொங்கல் விழுகும். ஸோ அந்த பொங்கல் விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம சூரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு ஸோ ஒரு பொங்கல் அரிசி 3 டைம் வந்து நம்ம பானையில போடுவோம். ஸோ பானையில போட்டதுக்கு அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கீழே இறைச்சிட்டு நம்ம அரிசியை போட்டுட்டு அரிசி வெந்ததுக்கு அப்புறம் பருப்பு, பாசிப்பருப்பு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடிப்பிடிக்காம எடுத்து வச்சு சர்க்கரைக்கு தான் வெல்லம் போட்டீங்க. ஆமா, ஓகே. அப்ப உங்களுக்கு வைக்க தெரியும். நான் சரியா தான் கேட்டிருக்கேன். தேங்க்யூ. VCT காலேஜ்ல பொங்கல் செலிப்ரேஷன் நம்ம சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தோம், ஸ்டாஃப் எல்லாமே நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இப்போ VCT-னுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி திரு யுவராஜ் சார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட செலிப்ரேஷன்லாம் எப்படி போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். சார் வணக்கம். செலிப்ரேஷன்லாம் பயங்கரமா இருக்கு. நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்களா? நிச்சயமா இந்த ஆண்டு பொங்கல் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கு. குறிப்பா மாணவர்கள் பாத்தீங்கன்னா அதிக அளவுல வந்து கலந்து கொண்டு ஒரு பாரம்பரியமான விஷயம். காரணங்க, இன்னைக்கு ஒரு வருஷத்துல பல பண்டிகைகள் வந்தாலும் கூட பொங்கல்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்முடைய வீரம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடெல்லாம் எடுத்துக்கூடிய விஷயமா இருக்கு. அதனால பல்வேறு விதமான நடனங்கள் இருக்குங்க. நம்முடைய குறிப்பா கொங்கு மண்டலத்தினுடைய பாரம்பரிய நடனங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு விளையாட்டுகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான கண்காட்சி பொருட்கள்லாம், பழமையான கண்காட்சி பொருட்கள்லாம் வச்சிருக்கிறோம் மாணவர்கள் பார்க்கக்கூடியது. யூசுவலா இந்த மாதிரி எல்லாம் வருஷம் செலிப்ரேட் பண்ணுவீங்களா? எவ்வளவு ஸ்டாஃப் எல்லாம் எப்படி கோஆபரேட் பண்றாங்க? எப்படி இதை பிளான் பண்ணுவீங்க? ஏன்னா அது பெரிய ப்ராசஸா இருக்கு. நாங்க காலையில இருந்து பார்க்கும்போது பயங்கர ப்ரிப்பரேஷன் எல்லாம் தேவையில்ல. அதை நீங்க எப்படி பிளான் பண்ணுவீங்க? இல்ல, ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா பொங்கல்ங்கிறது பாத்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பண்டிகை. இதுக்காக 1 மாத காலம் பாத்தீங்கன்னா ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒரு ஃபுட் கமிட்டியா இருக்கட்டும், டான்ஸ்க்கா இருக்கட்டும்ங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்றைக்கு காளைகள்லாம் வந்திருக்குது. இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி குதிரைகள் வந்திருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சவாரிகள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ் தாங்க. வருடம் பாத்தீங்கன்னா கூட்டிட்டு தான் போகுது. பொங்கல் பண்டிகையை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா குறிப்பா கல்லூரிகள்ல ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா சிறந்த முறையில போகுது. நல்ல விஷயம் தான். இதனால தமிழுக்கும் வந்து ஒரு பெருமை சேர்க்கும், நம்முடைய வீரத்தையும் இந்த தலைமுறை வந்து புரிஞ்சுக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதுங்க. இது யூசுவலா பொங்கல் செலிப்ரேஷன்லாம் இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் பண்ணும்போது பொங்கல் வைப்பாங்க, இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. இங்க நிறைய காளை நம்ம பார்த்திருந்தோம், குதிரை பார்த்திருந்தோம், கெடா எல்லாமே காலைல இருந்து வந்துருந்துச்சு. அதெல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கான ஓனர்ஸ் எல்லாமே கரெக்டா நம்ம மெயின்டைன் ஒவ்வொரு வருஷமும் பண்ணிட்டு வந்துட்டு. ஜல்லிக்கட்டுக்கு பெயர் போனது தமிழகம் தான், வீரத்திற்கு பெயர் போனது தமிழகம் தான். அப்படி இருக்கும்போது குறிப்பா காங்கேயம் காளையில இந்த பகுதியை சார்ந்தது எங்களுடைய பெருமையில ஒண்ணு காங்கேயம் காளைங்க. இதெல்லாம் வந்து குறிப்பா இது மாதிரி காளையை வளர்த்தக்கூடியவர்களும் ஏற்கனவே பேசி வச்சிருக்கோம். மாணவர்களும் பேசி நிறைய கொண்டு வர்றாங்க. ஒரு பாதுகாப்பான முறையில வந்து இதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்குது. குறிப்பா நகர்ப்புறத்துல மாணவிகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லைங்க. ஸோ இன்னைக்கு இதை பார்த்துட்டு அது கூட நிறைய போட்டோ எடுத்துக்கிறாங்க, பார்த்துருப்பீங்க நிறைய. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா சாதுவா இருக்கு, இன்னைக்கு சாதுவா இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகம் தரக்கூடிய விஷயம் தான் அதுங்க. நம்ம இந்த மாதிரி காலையில வச்சிருக்கோங்களா, வளர்த்திட்டு இருக்கோங்களா? இல்ல, நம்ம இது போன்ற காலை இருக்கு. பட் இது மாதிரி நாங்க வந்து காட்சிக்கு வந்து பழக்கல. அதை
நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம வச்சிருக்கோம் காளைகள்லாம் இருக்குங்க. இப்ப நார்மலா ஒரு மாடு வளர்த்துறோம், ஒரு நாய் வளர்த்துறோம் அப்படின்னாலே அதை மெயின்டைன் பண்றது கஷ்டமா இருக்கும். இது பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப மெயின்டைன் பண்றது, ஒரு ஆள் பழக்கத்துக்கு இருக்கிறது அப்படி எல்லாமே கஷ்டம். மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? இல்ல ரொம்ப கஷ்டம். இது வந்து எப்படின்னா வீட்டுல ஒரு குழந்தைய எப்படி நம்ம வளர்த்துறோமோ அதற்கு சரிசமமா தான் காளைகளை வளர்த்த முடியும். இது பெரிய ப்ராசஸ் தான். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய எப்படி வச்சிருக்கோமோ அது மாதிரி வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் தான் கட்டுப்படும், வேற யாரும் கட்டுப்படாதுங்க இது. இப்போ வெள்ளாளர் எஜுகேஷன் ட்ரஸ்டினுடைய செக்ரட்டரி மற்றும் கரஸ்பாண்டன்ட் திரு சந்திரசேகர் அவர்கள் நம்மோட அடைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட அந்த பொங்கல் செலிப்ரேஷனை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த பொங்கல் செலிப்ரேஷன்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. வருஷம் நீங்க எப்படி நடத்துவீங்க? அந்த காலேஜ் வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க? வருஷம் தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளை எப்பவுமே சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டும் அதே போன்று தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். முதலிலே அனைவருக்கும் மனதிருந்த தமிழர் திருநாளான பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் இந்த ஒரு விழாவை மகிழ்ச்சியாக எழுச்சியாக எல்லாரும் விவசாய மக்களுக்கு நன்றி கூறும் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இப்போ காலேஜ் எப்ப ஆரம்பிச்சாங்க, என்ன நோக்கத்தோட ஆரம்பிச்சீங்க, இப்ப காலேஜ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எங்களது கல்லூரி பொறுத்த வரைக்கும் 55 ஆண்டுகளுக்கு முன்பு மகளிர் கல்லூரி தொடங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 25 ஆண்டுகளுக்கு முன்பு இன்ஜினியரிங் கல்லூரி தொடங்கப்பட்டது. இப்பொழுது 12 கல்வி நிறுவனங்கள் கொண்ட ஒரு குழுமமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து கல்லூரிகளிலுமே இதே போன்ற விழாவை மகிழ்ச்சியாக எழுச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்று தெரிவித்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் அது எப்படி நீங்க பிளான் பண்றீங்க? ஆசிரியர்கள் உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க. குறிப்பாக வந்து ஒரு ஆண்டு பொங்கல் திருவிழா வருவதற்கு முன்பே 10-15 நாட்கள் முன்பே அதுக்கான தேவையான எப்படி பொங்கல் கொண்டாடுவது, எப்படி மகிழ்ச்சியாக கொண்டாடுவது, எப்படி பொங்கல் வைப்பது, எப்படி கலாச்சார நிகழ்ச்சிகளை நடத்துவது, தமிழர் சம்பந்தமான பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவது போன்றதெல்லாம் திட்டமிட்டு ஒரு மாதத்துக்கு முன்பே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்க பாக்குறோம் ரொம்பவே சிறப்பா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வருஷமும் இது தொடரணும் அப்படின்னு நாங்களும் எங்களோட சார்பா வாழ்த்துறோம் சார். நன்றி. உங்களுடைய ஆசீர்வாதத்தில் எங்களுக்கு நல்லா சிறப்பாக நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார்.
இதே மாதிரி எப்போதும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்க வாழ்க்கையில நடக்குங்க. புதிய தலைமுறையினர்